எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இந்த காயோட பேரை சொன்னாலே தெரிச்சு பயந்து ஓடுவோம் தெரியுமா? ஆனால் இதை சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வரும், நிறைய மார்க் வாங்கலாம் அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி எடுத்து அப்படி இப்படின்னு நம்மளை சாப்பிட வச்சுருப்பாங்க. அந்த காயை தான் இன்றைக்கி நான் பொரியலும் பண்ணி சாம்பாரும் பண்ணியிருந்தேன். மேக்ஸில் அடிக்கடி ஃபெயில் ஆவேன். ஸோ இந்த காயை சாப்பிட்டா மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனாலேயே பச்சையாக எடுத்தெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் ஒரு யூஸும் இல்லை. யூஸ்வலாக நிறைய பேருக்கு வெண்டைக்காய் வச்சாலே ஒரு மாதிரி பசையாக வரும். ஆனால் நான் வெண்டைக்காய் பண்ணேன்னா நல்லா உதிரி உதிரியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபுல்லாக மூடி போட்டெல்லாம் வேக வைக்கவே கூடாது. அப்போ அதுலேருந்து பசை வந்துட்டே தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற வெண்டைக்காய் சாம்பாரில் பருப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம். ஆனால் இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ஆனால் புளி வந்து நிறைய விடணும். இது கைண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்னா, புளிக்குழம்பு ப்ளஸ் சாம்பார் ரெண்டையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் உருப்பான சோறு சமைச்சாலும் அவ்வளோத்தையும் வச்சு சாப்பிட்ருவீங்க. இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். ஏன்னா குழஞ்ச ரைஸில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் உதிரியாக இருக்கிற ரைஸில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். பொரியல் கொலன்னு வராமல் நல்லா உதிரியாக அழகாக மொறுன்னு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். அப்புறம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் திறந்து வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் திரும்ப மூடி போடணும். இந்த மாதிரி மாறி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த காய்கறியை மட்டும் நான் சமைக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், மொத்த ஃப்ரிட்ஜையும் ஒரே நாளில் காலி பண்ணாமல் விடவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு காய்கறியை வெட்டி சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சோம்பேறியே பட மாட்டேன். பொறுமையாக அழகாக காய்களை கட் பண்ணி கழுவி சூப்பராக சமைச்சிருவேன். நான்வெஜ் கூட எனக்கு அந்தளவுக்கு வராது. வெஜ்னால் ரொம்ப நல்லா பண்ணுவேன்.